ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்கோலேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். சிம்கோவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சிம்கோ அப்படின்றது வந்துட்டு சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், அதாவது தென்னிந்திய பல மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம். அதை பற்றின அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் வேக்கன்சிஸ் வந்துட்டு 52 வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எது சம்மந்தமாக எடுக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சிம்கோ மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு. மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காகவும் அண்ட் சேல்ஸ் பண்ணுறதுக்காகவும் அதை ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தா 52 வேக்கன்சிஸ். அது மேபி ஆகலாம் இல்லை கம்மியும் ஆகலாம். ஸோ இப்போதைக்கு 52 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதை தான் வந்துட்டு இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க. பொருளாதார வகையில் யார் வீக்கர் செக்ஷனில் கம்மியாக இருக்காங்களோ அவங்க வந்துட்டு அந்த கேட்டகரியில் மொத்தம் 4 வேக்கன்சி வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 20, 2026. ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். அண்ட் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அண்ட் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கு வந்துட்டு ஏஜ் லிமிட் என்ன, எந்தெந்த கேஸ்டில் இருக்காங்களோ போகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல், யூஆர், இடபிள்யூஎஸ். யூஆர்ன்றது ஆல்ரெடி சொல்லிவிட்டு அன்ரிசர்வ்ட். இடபிள்யூஎஸ்ன்றது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கவங்களோட ஏஜ் லிமிட் வந்துட்டு 22 to 36 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓபிசி அதோட ஏஜ் லிமிட் வந்துட்டு 22 ஏஜ்லேருந்து 39 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி ஆர் எஸ்டி அவங்களுக்கு வந்துட்டு 22லேருந்து 41 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபார் கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ற பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், யூஆர் ஆர் இடபிள்யூஎஸ் அதில் வந்துட்டு 21லேருந்து 30 அப்படின்ற வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் வந்துட்டு 21 ஏஜ்லேருந்து 33 ஏஜ் வரைக்கும். அண்ட் எஸ்சி ஆர் எஸ்டியில் வந்துட்டு 21 to 35 இதுக்குள்ளே இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எங்கே என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது, குவாலிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அதுக்கு வந்துட்டு 12 போஸ்ட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது எவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படின்னா எந்த டிகிரி, எனி டிகிரி, அதாவது என்ன டிகிரி வேணாலும் வச்சுருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 7,200 7,200லேருந்து 28,200 அதுக்குள்ளே வந்துட்டு சேலரி லிமிட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் தென் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்துட்டு 12 வேக்கன்சி வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ எனி டிகிரி ஆர் எனி டிப்ளமோ. 6,000 அவங்களுக்கான சேலரி லிமிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6,200லேருந்து 26,200 200 வரைக்கும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கிளர்க் அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு 10 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 12th பாஸ், அப்புறம் எனி டிப்ளமோ அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட சேல்ரி என்ன இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 5,200லேருந்து 20,200 அது வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 10 போஸ்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ 10th பாஸ், ஐடிஐ ஆர் 12th பாஸ் இந்த மாதிரி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல், அதாவது எவ்வளோ சேலரி வந்துட்டு அவங்க கொடுப்பாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5,200லேருந்து 20,200 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்கோவில் இருக்க வேக்கன்சிஸ் வந்துட்டு ஒன்றா இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பே ஸ்கேல்னால் எவ்வளோ சேலரி அப்படின்றத பற்றி சிம்கோ ரூல்ஸ் படியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 365 நாள் வந்துட்டு ப்ராபேஷன் பீரியட் அப்படின்னா டெம்ப்ரவரியாக வந்துட்டு ஒரு 1 இயர் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், என்ன ஏது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்மனெண்ட் பண்ணுறதா வேண்டாமன்றது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு வந்துட்டு 14,000 சேலரி, 14,000 ரூபா சேலரி. கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கிளர்க்குக்கு வந்துட்டு 12,000. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்துட்டு 10,500. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நோட்டில் கொடுத்துருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ
அதாவது எழுத்து தேர்வு வழியாக, அதுக்கப்புறம் அந்த நம்மளோட சான்றிதழ் எல்லாமே வெரிஃபை பண்ணுறது, அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அதில் வெரிஃபை பண்ணுறது, அது ஒரு கேட்டகரி. அண்ட் தென் பர்சனல் இன்டர்வியூ தனியாக கூப்பிட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா. இன்டர்வியூனால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இதுதான் செலெக்ஷன் ப்ரொசீஜர். அண்ட் 6th ஒன் எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், அதாவது 100 மார்க்குக்கு வந்துட்டு இருக்கிறது வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொது அறிவு அதுதான் ஜென்ரல் நாலேஜ். ஸோ 30 மார்க் அதில் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் அதில் 25 மார்க்ஸ்க்கு வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் அறிவியல் அதில் 25 மார்க்குக்கு வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கூட்டுறவு அதை பற்றி கொஷின்ஸ் வரும். ஸோ அதில் ஒரு 20 மார்க்குக்கு வந்திருக்கும். இப்படி நம்ம 100 மார்க்காக டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸாம் டைமிங் வந்துட்டு 1.5 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொபேஷன் அண்ட் ட்ரைனிங். ப்ரொபேஷன் அப்படின்றது வந்துட்டு டெம்ப்ரவரியாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1 இயருக்கு வந்துட்டு டெம்ப்ரவரியாக வச்சுருப்பாங்க. செலக்டான அப்ளிகன்ஸை வந்துட்டு அப்படி வச்சுருப்பாங்க. அண்ட் தென் அதை பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், என்ன ஏது ஓகே பெர்மனெண்ட் பண்ணலாமா அப்படின்றத பொறுத்து அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரொபேஷன் அப்படின்றது. ட்ரைனிங் வந்துட்டு அதாவது செலக்டான அப்ளிகன்ஸை வந்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் தருவாங்க, என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜென்ரல், யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி அவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபா. அண்ட் எஸ்சி ஆர் எஸ்டி அவங்க எல்லாமே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 ரூபா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு ரீஃபண்ட் கிடையாது. ரீஃபண்ட் அப்படின்னா திருப்பி தரமாட்டேன், என் காரணத்துக்கு கொண்டும் திருப்பி தரமாட்டேன், இல்லை நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வேண்டான்னு தோணுது அப்படின்னு சொல்லி எனக்கு ரீஃபண்ட் வேணும் திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. ஸோ அதை பற்றி இங்கே அதுதான் இங்கே ரீஃபண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர் ஃபார் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ எப்படி வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீ வந்து கட்டணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. கேஷ் தான், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்கோ இல்லை ஆக்சிஸ் பேங்க்லேயே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்து பண்ணுங்கள், சல்லானில் போட்டு விடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ஜிபே அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ண கிடையாது, ஒன்லி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ அக்கௌண்ட் நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி நம்பர், பேங்க் நேம் அண்ட் பிரான்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியன் பேங்க்னால் இந்த மாதிரி. அண்ட் தென் ஆக்சிஸ் பேங்க்கும் வந்துட்டு அக்கௌண்ட் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி நம்பர், அதுக்கப்புறம் பேங்க் நேம், பேங்க் பிரான்ச் இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு கொடுக்கும்போது இந்த பேமெண்ட் செல்லானையும் வந்துட்டு நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணி தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டு இல்லைன்னா டேரெக்டாக வந்துட்டு கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா போஸ்ட் வழி அனுப்பிச்சிடலாம், இல்லை அந்த இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்துட்டு கொரியர் பண்ணிடலாம். 4:30 மணிக்குள்ளே, அதாவது 20ஆம் தேதி ஜான்வரி 20ஆம் தேதி 4:30 மணிக்குள்ளே அந்த மாதிரி 4:30 மணிக்குள்ளே வந்துட்டு நம்ம கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் ப்ராக்கெட்டில் இது சிம்கோன் போட்டு நம்பர் 35 ஃபர்ஸ்ட் வெஸ்ட் கிராஸ் ரோட் நியர் கவர்மெண்ட் லா காலேஜ் காந்தி நகர் வெள்ளூர் இதுதான் வந்துட்டு அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி போட்டு அனுப்பிச்சிடணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் ஜெராக்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், அதாவது 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், ஐடிஐ படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க வந்துட்டு அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். இல்லை யூஜி அப்புறம் டிப்ளமோ, பிஜி அந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அது, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இப்போ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு 2 வச்சுருக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வச்சிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டெக்னிக்கல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இல்லை நான் வேறு ஏதாவது படிச்சிருக்கேன் எனக்கு டெக்னிக்கலாக அது தெரியும் இது தெரியும் அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா வந்து இதோட அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்துட்டு அனுப்பக்கூடாது, ஜெராக்ஸ் மட்டும்தான். ஸோ அப்ளிகன்ஸ்க்கு வந்துட்டு இங்கே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்துட்டு எங்கே வாங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த கொடுத்துருக்க சைட்டில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இல்லை நான் வெள்ளூரில் தான் இருக்கேன், என்னால் போய் டேரெக்டாக சிம்கோ ஆஃபீஸ்லேருந்து அப்ளிகேஷன் வாங்க முடியும் அப்படின்றவங்க வந்துட்டு அப்ளிகேஷன் அங்கேருந்து வாங்கிக்கலாம். இல்லை நான் வேறு சைட்டில் இருக்கேன் எனக்கு ஆன்லைனில் வேணும் அப்படின்றவங்க இந்த கொடுத்துருக்க அந்த லிங்க் வச்சு நம்ம அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். http://www.simcoagri.com again /index.html அப்படின்ற சைட்லேருந்து நம்ம அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம்.
கொடுத்துருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சப்போஸ் அந்த எதுவும் ஃபில் பண்ணல அப்படின்னா, ஒரு சிலது ஃபில் பண்ணல, இது ஒன்று மட்டும் ஃபில் பண்ணல அப்படின்னாலும் அப்ளிகேஷன் வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிரும். ஒரு என்வலப்பில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அப்ளிகண்ட் வந்துட்டு ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணும். இத்தனை போஸ்ட் இருக்குது, இது எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி எல்லாத்துக்கும் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ எந்த போஸ்ட் வேணுமோ அந்த போஸ்ட்டுக்கு தேவையான அந்த ஃபீல்டை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பேமெண்ட் வந்துட்டு அந்த ரெசிப்ட் இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிரும். அதுக்கடுத்து 24x10 சென்டிமீட்டர் போஸ்ட் கவர் அது இருக்கணும். 55 ரூபா வர்த்தான ஸ்டாம்ப்பு வந்துட்டு நீங்கள் ஒட்டி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் சப்மிஷன் லாஸ்ட் டேட் வந்துட்டு January 20ன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி இல்லைனா அந்த லாஸ்ட் டேட்டில் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்க அந்த மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கணும். அதுக்கடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து ஃபிட் பண்ணி அனுப்புங்க. இல்லை அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கூட இல்லை அப்படின்னாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சர்டிஃபிகேட்ஸில் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவில் ஸ்டாப்லர் அடிக்காமல் கம் பேஸ்ட் பண்ணி ஒட்டணும். அதே மாதிரி கம் பேஸ்ட் பண்ணி ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோ மேலேயும் அப்புறம் கொஞ்சம் பேப்பர் கீழே சைன் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சைன் போட்டும் அனுப்பணும். இல்லை அப்படி சைன் போடாமல் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷனும் வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ சைனும் போடல அப்படின்னாலும் ரிஜெக்ட் ஆயிரும். அவ்வளோதான். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் SC ST OBC EWS அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த QR கோடு இருக்க மாதிரி இப்போ ரீசெண்டாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். EWS அப்ளிகண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது எக்கனாமிக்கல் வைஸாக கொஞ்சம் கம்மியான இதில் இருக்கவங்க வந்துட்டு அந்த அப்ளிகன்ஸ் எல்லாம் இருப்பீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு அந்த EWS அப்படின்ற சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இதனால் டிலே ஆயிடுச்சு, அதனால் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரீசன்ஸ் ஏதாவது சொன்னீங்கனாலும் அது வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் தகுந்த மாதிரி நம்ம சென்ட் பண்ணணும். இமெயிலு, அதுக்கப்புறம் ஃபோன் வழியாக அந்த மாதிரிலாம் ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னீங்க, இல்லை அந்த மாதிரி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாலும் அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செலக்டான அப்ளிகன்ஸ் வந்துட்டு, அதாவது யாரெல்லாம் அந்த அப்ளிகேஷன் வச்சு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க எந்தெந்த பிரான்ச்சில் அவங்கள போடுறாங்களோ அந்தந்த பிரான்ச்சில் போகணும். அதாவது எங்கே வேணாலும் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் வந்துட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான சிலபஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அண்ட் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இதே தான். அதில் என்ன உள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் வந்துட்டு கிளார்க்குக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்றவங்களுக்கும் வந்துட்டு அது கொஞ்சம் மாறும். மற்றபடி ரெண்டுமே வந்துட்டு சேம் தான். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன் இல்லையா, ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அவங்களுக்கு என்ன சிலபஸ் அதே தான். ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். இங்கே வந்து ஜென்ரல் சயின்ஸுன்னு வந்துட்டு சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கும் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இருக்கும். இங்கே வந்துட்டு வெறும் சயின்ஸுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ சில சேஞ்சஸ் வந்துட்டு அந்த சிலபஸில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in next video.